நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க. ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கு 2 விற்பனை பதிவுகள் நான் போட்டிருக்கிறோமுங்க. நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தலையீத்துங்க, கிளிக்கொம்பு எருமைங்க. நல்ல தலையமைப்புங்க, நல்ல கொம்பமைப்பு, உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்புங்க. நிறசனையில் இருக்குதுங்க. 10 மாதம் முடிஞ்சிருச்சு. இன்னும் 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. தண்டுக்குழி நல்லா நெருங்கிச்சுங்க. காம்புகள் 4 தெளிவாக இருக்குது. 4 காம்புலேயும் பால் வருதுங்க. ஒவ்வொரு காம்புக்கு உண்டான இடைவெளியும் தெளிவாக இருக்குதுங்க. காம்பும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காமமைப்பில் இருக்குது. நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. தலையீத்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்று போட்டு மடி சொரவு தான், அதுக்கப்புறம் தான் சொரவு ஏறுமுங்க. நம்ம பால் கறக்க கன்றுக்குட்டி ஊட்டுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நல்லா சொரவு ஏறுமுங்க. நல்லா கறவு வருமுங்க. காலையில் 3 சாயந்தரம் 3 வரை கறக்கலாமுங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 லிட்டர் கறக்கலாம், அதிகபட்சம் 6 லிட்டர் வரை கறக்கலாமுங்க. எருமை நல்ல உடசலான எருமையாக இருக்குது. நல்ல குணமான எருமையாக இருக்குதுங்க. ரொம்ப சாதுவான எருமையாக இருக்குது. நம்ம கொண்டு வந்து கயிறுகள் மாற்றி நம்ம வீடியோ எடுக்கிறோமுங்க. புது இடங்கிற பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க. ரொம்ப அமைதியான எருமையாக, ரொம்ப குணமான எருமையாக இருக்குது. ஒரே இடத்துல கன்றுக்குட்டிலேருந்து வளர்த்தப்பட்ட எருமைங்க. நல்ல குணமான எருமையாக இருக்குது. தலையீத்தாக இருக்குதுங்க. நீங்கள் கொண்டு போய் ஒரு 5 6 ஈத்துக்கு வந்து வச்சுக்கலாமுங்க. நல்ல கறவி இருக்கும். இந்த ஈத்து பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் சாயந்தரம் 2 நேரம் சேர்ந்து 5லேருந்து 6 வரை கறக்கலாமுங்க. அடுத்த ஈத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா நேரம் 4 லிட்டர், காலையில் 4 சாயந்தரம் 4 வரை கறக்கலாம். நல்லா பெருங்கூட்டு எருமையாக வந்துடுங்க. இன்னும் ஒரு ஈத்து 2 ஈத்து ஆகும்போது எருமை நல்லா ஊறிடுங்க. நல்லா பெரிய எருமையாக நல்லா பெருங்கூட்டு எருமையாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்குங்க. நீங்கள் கொண்டு போய் நல்லா தாலி தண்ணி வச்சு நல்லா பச்சை நல்லா தின்னுக்குங்க. தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குது. நல்ல முறையில் பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக வருங்க. இன்னும் 10 நாளுக்குள்ளே கன்று ஈனிருங்க. தலையீத்து எருமை நல்ல குணமான எருமையாக இருக்குது. உங்களுக்கு வீட்டு தேவை பாலுக்கு வேணும், அது இல்லாமல் உங்களுக்கு வெளியிலேயும் வந்து 1 லிட்டரோ 2 லிட்டரோ அதனுடைய தவிடு செலவுக்கு ஊற்றிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 59,000 ரூபாய்ங்க. ஒரு நல்ல எருமையாக நல்ல குணமானமான எருமையாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீட்டு தேவைக்கு வச்சு வளர்த்திக்கலாமுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2ஆம் ஏத்துங்க, நாட்டின எருமைங்க. எருமை நல்லா பெருங்கூட்டான பெருவெட்டான எருமையாக இருக்குது. கன்று ஈன்றதுக்கு இன்னும் 20 நாள் டைம் இருக்குதுங்க. 9 மாதம் முடிஞ்சு 20 நாள் ஆயிருக்குதுங்க. இன்னும் 10 மாதத்துக்கு 10 நாள் இருக்குது. 10 மாதம் முடிஞ்சும் 10 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. அதிகபட்சம் 20 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. நல்லா மடி விட்டுக்கிட்டு வருதுங்க. தோல் மடி நல்லா விட்டுக்குச்சு. 4 காம்பு தெளிவாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காம்பும் ஒரு 3 இன்ச்சு நீளத்தில் தெளிவான காமமைப்பாக இருக்குது. எருமை நல்லா பெருவட்டான எருமையாக இருக்குதுங்க. நல்லா பெருங்கூட்டான எருமையாக இருக்குது. நாட்டு எருமையாக இருக்குதுங்க. நல்லா கொம்பு தலையில் மூக்கறி இல்லைங்க. நல்லா தெளிவான தலையமைப்புங்க. உடம்பு நல்லா உடச்சலான உடம்புல இருக்குது. நல்லா நீள உயரமுங்க. நல்லா பெருங்கூட்டு எருமையாக இருக்குது. பால் கறக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குமுங்க. காம்புகள் 4 பூக்காம்பாக இருக்குமுங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம். நல்ல குணமான எருமையாக இருக்குது. நீங்கள் கொண்டு போய் ஒரு 10 15 நாள் நல்லா தாலி தண்ணி வச்சு நல்லா பக்குவமாக பராமரிச்சிங்க அப்படின்னா ஒரு 20 நாளுக்குள்ளே கன்று ஈனிருமுங்க. காலையில் 4 சாயந்தரம் 4 நான் பால் கறந்துக்கலாம். ஒரு நாளைக்கு 8 லிட்டர் கறவை தெளிவாக கறந்துக்கலாமுங்க. ஒரு நல்ல எருமை நல்ல குணவனத்தில் ஒரு தெளிவான எருமை வேணும், நம்ம கொண்டு போய் நம்மளோட கடுத்தாரைக்கு நம்மளுடைய ஆள் பழக்கத்துக்கு நம்மளை பழகிக்கணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இன்னும் 20 நாளுக்குள்ளே கன்று ஈனுங்க. 2ஆம் ஏத்து நாட்டின எருமையாக இருக்குதுங்க. காலையில் 4 சாயந்தரம் 4 தெளிவாக நீங்கள் பால் கறந்துக்கலாம். காம்பு பூக்காம்பாக இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் பிடிச்சி 2 பேரும் பால் கறக்க தரத்தில் இருக்குது. தாலி தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க. தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குது. தேவு நல்லா எடுத்துக்குதுங்க. நல்லா தெளிவான எருமையாக இருக்குது. காம்புகள் 4 தெளிவாக இருக்குதுங்க. நல்லா பூக்காம்பாக இருக்குங்க. இந்த சினை எருமையினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா 62,000 ரூபாய்ங்க. ஒரு குறைஞ்ச விலையில் ஒரு தெளிவான எருமை 2ஆம் ஏத்து எருமை உங்களுக்கு இளம்பொருளாக வேணும் அப்படின்னா இந்த எருமையை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இன்னும் நீங்கள் கொண்டு போய் ஒரு 5 ஈத்து 6 ஈத்துக்கு வந்து தெளிவாக பால் கறந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இந்த விலைக்கு என்றைக்கு விற்குங்க. அந்த அளவுக்கு எருமை தரத்தில் இருக்குது. நல்ல தெளிவான எருமையாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கன்றெருமைகள் இருக்குதுங்க. காங்கேய மாடுகள் இருக்குது. எருமை கிடாரி கன்றுகள் இருக்குதுங்க. உங்களுக்கு எது வேணும் பண்ணைக்கு நேரில் வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்ம எல்லாத்தையும் நேரில் வாங்கன்னு தான் சொல்கிறோமுங்க. நீங்கள் நேரில் வந்து அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டு தெளிவுபடுத்திட்டு அட்வான்ஸ் பண்ணிட்டு போய்க்கலாமுங்க. உங்கள் இடத்த கொண்டாந்து இறக்கி விட்டுட்டு நாம் மீதி தொகையும் நாம் வண்டி வாடகையும் வாங்கிக்கோங்க. நல்ல எருமைகள், நல்ல மாடுகள், நல்ல காங்கேய மாடுகள் நாம் தொடர்ந்து விற்பனை பதிவுகள் போட்டுக்கிட்டு வரோம். நாள்தோறும் நம்மளுடைய பதிவை பார்த்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாமுங்க. நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோமுங்க. நன்றி, வணக்கமுங்க.